இந்த பாலியல் தொந்தரவுக்கு அதிகபட்ச தண்டனை ஆண்களாக இருந்தால் சுசனம் வெட்டப்படும். அதே பெண்கள் தவறு செய்திருந்தால் அவர்களுக்கும் அதே மாதிரி மேல்நிலையில் அறுவை சிகிச்சை செய்து அகற்றப்படும். இது பாலியல் தொந்தரவு. கையூட்டு லஞ்சம் வாங்குபவர்களுக்கு கைகள் வெட்டப்படும். கொள்ளையடிப்பவர்களுக்கு கைகள் வெட்டப்படும். கொலை செய்பவர்களுக்கு மரண தண்டனை, கழுவேற்றம் செய்யப்படும். மரண தண்டனை தான். இப்படி ஒவ்வொரு திட்டங்களையும் சரியான முறையான விகிதத்தில் தெளிவாக விசாரித்து அன்றே தீர்ப்பு, அன்றே பொதுமக்கள் முன்னிலையிலே தண்டனை நிறைவேற்றும். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எங்கே பார்த்தாலும் காவல்துறையால் நிறைய கொலைகள் நடக்குது. அது மறுக்க முடியாது. செய்தி வழி தான். நம்ம பக்கத்தில் இருந்தெல்லாம் பார்க்கல. இப்போ பிரச்சனை ஓடிக்கிட்டு தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் காவல்துறைகளில் விசாரணைக்கிறாங்கிற பெயரில் அரசியல்வாதிகள் சப்போர்ட்டோட சில அதிகாரிகள், சில காவல்துறை நண்பர்கள் கடுமையாக நடந்து உண்மையை வரவழைப்போம் என்று அப்பாவிகளை அநியாயமாக அவன் குற்றமே செய்திருந்தவனாக இருந்தாலும் இவர்கள் யார் தண்டிப்பதற்கு? அப்புறம் எதுக்கு அரசியலமைப்பு சட்டம், கோர்ட்டு, கேஸு, நீதிபதி? தேவையில்லையே. அதை மாற்ற வேண்டும் என்பதுதான் நவீன பயணத்தில் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னோம். ரெண்டாவது, காவல்துறை நண்பர்கள் அனைவரையும் அவரவர் அறிவின் இடத்தின் வழி தேர்ந்தெடுத்து இராணுவத்துக்கு அனுப்பப்படுவார். இராணுவத்திற்கு அவர்களை அனுப்பப்படுவார். மற்றவர்களே காவல்துறையாக நியமிக்கப்பட்டு செயல்படுத்தப்படுவார். திட்டங்கள் அப்போ அந்த நீதிபதிகளை கொண்டு திட்டங்கள் கொண்டு செயல்படுத்தப்படும். அது ஆட்சி அமைந்தவுடன் அது அத்தனையும் வெளியிடப்படும். என்ன இப்படி இது சும்மா மேலோட்டமாக அவங்களுக்கு சொல்கிறேன். எல்லாம் சிந்தனை தான், சிந்தனை தான். இது ஒரு தனி மனித சிந்தனை தான். நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம் அடியேன்னு உட்காந்து சாதாரணமாக உலக நடப்புகளையும் உள்ளூர் அரசியல் நடப்புகளையும் சிந்தித்ததான், இந்த வெளிப்பாடு தான் இது நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறது. உடனே இப்போ நான் முதலமைச்சர் ஆகிட்டேன், நான் திட்டங்களை கொடுக்குறேன், சட்டங்களை போடுறேன்னு யாரும் கேவலமாக பேசக்கூடாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க. நீங்களும் சிந்திங்க. இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி எப்படி இருக்கும், தமிழ்நாட்டு மக்கள் எப்படி வாழலாம் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திப்பீங்க. அதுக்காக தான் நான் ஒரு 5 நிமிஷமாக ஒரு கிளிப்பாக உங்களுக்கு பதிவேற்றம் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை. இப்படியும் இருக்கலாம் இல்லையா? நான் முதலே சொன்னேன், வரிகள் எதுவும் இல்லை, டோல் கட்டணம் இல்லை அப்படின்ட்டு. அதே நேரத்தில் போக்குவரத்தில் இருக்குது இல்லைன்னா இலவசம்னு பயணம்னு சொல்லியாச்சு. பள்ளிகள் அனைத்தும் அரசு உடைமையாக்கப்படுகிறது. போக்குவரத்து பஸ் அனைத்தும் அரசு உடையமாக்கப்படுது, தனியார் கிடையாது. முக்கியமானதுக்கு இனிமேல் தான் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அப்போ போக்குவரத்து பொது உடைமை. அதனால தான் இலவசமாக பஸ்ஸு, பள்ளியிலிருந்து கல்லூரி வரைக்கும் படிக்கும் மாணவர் மாணவியர்களுக்கு இலவச பயணம். முதியோர் 60 வயசு கடந்த ஆண் பெண் இருபாலருக்குமே இலவச பயணம். உங்கள் ஆதார் கார்டை காட்டினீங்கன்னா போதும். ஆதார் கார்டை எழுதிட்டு அவங்க டிக்கெட்டை கொடுத்துட வேண்டியதுதான். இப்போ கொள்ளையடிக்கிறாங்க. பெண்களுக்கு 10 ரூபாய்க்குள்ளே போக வர்ற தூரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பஸ்ஸை மட்டும் விட்டு கோடியாக கொள்ளையடிக்கிறாங்க போக்குவரத்தில். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை பெண்களுக்கு இலவசமாக விட்டுட்டாங்க. இலவசமாக என்னத்தை விட்டாங்க? இலவசமாக உன் காசை லட்சக்கணக்காக தின்னுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு வர வேண்டிய திட்டங்களை பூரா தின்னுக்கிட்டு இருக்கானுங்க. முக்கியமான திட்டங்கள்லாம் நான் இன்னும் சொல்லலை, ஒன்றா சொல்லிக்கிட்டு வர்றேன். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு கிளிப்பாக வெளியாக்குறேன், பாருங்கள்.